நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே இந்த விசேஷ நாட்கள்ல நெறைய வேலை இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் டேஸ்டியா ஒரு காம்போவா ஒரு டிஷ் பார்க்கலாங்க. நான் இந்த வீக்கெண்டுக்கு செஞ்ச ஒரு டிஷ்ஷ உங்க கூட சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி சாம்பார் சாதமும், மசாலா மோர் வடை ரெசிபியும் ஷேர் பண்றேன். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்றதுக்கு முதல்ல நம்ம குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஜீரகம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 5, 6 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் பூசணிக்கீத்து இந்த காய்கறிய சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 வழக்கு அரிசியும், 1/2 வழக்குக்கு குறைவா 1/4 வழக்கு கூடுதலா பருப்பும் 2, 3 தடவ நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. அரிசியையும் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு 4லிருந்து 4 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தாளிதம் பண்ணிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். நீங்கள் வழக்கம் போல் சாதம் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. ஸ்டீம் போனதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய ஒன் பாட் சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம மசாலா மோர் வடை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து எல்லாத்தையும் இடிச்சுக்கங்க. இப்போ நான் இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் கூடுதலாக உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுந்த மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம இடித்த இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து வச்சிருக்க உளுந்த மாவில் கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டு மிதமான சூட்டில் எண்ணெயில் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக துணுக்கு மாதிரி உருண்டைகளை பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த உருண்டைகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. நாம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்க இந்த மோர் கலவையை இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த வடைகள் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகாத்தூள் தூவிக்கலாம். பூந்தி தூவி அலங்கரிச்சோன்னா அருமையான மசாலா மோர் வடையும் ஒன் பாட் சாம்பார் சாதமும் ரெடி.